எல்லாமே சம்பப்பு எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஓகே, ஆல் ரைட். அண்ட் நேற்று லைவ் வந்தேன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். கொஞ்சம் தான் வந்திருந்தீங்க, பட்டு நான் ஃபுல்ஃபில்லாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஓகேவா? அண்ட் சாங் பாட சொல்லி ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஓகேடா, நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். ஓகே, உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், பிடிஎஸ் லைவ் வந்தா யோங்கி மேரிமின்னு வரும். என்னோட லைவ்ல மட்டும் எப்பயுமே ஜிமினே மாமா என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேர் சுத்துதுங்க. அது அவங்க அடி வர்றது அதுவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓகேவா? ஓகே ஓகே, அது ஒரு ஹாப்பினஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு, சாரி. நிறைய பர்த்டே விஷஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு வந்துட்டு விஷ் பண்ணவும் மறந்துட்டேன். ஹெல்த் ப்ராப்ளம், வீடியோஸ் போட முடியல. அக்கா, எங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்போது நீங்க வீடியோ போட்டீங்க, நான் எங்களுக்கு லீவ் விட்டவொடனே நீங்க வந்துட்டு வீடியோ போட நிறுத்திட்டீங்க, அப்படி சொல்றீங்களா? அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல அதான் நம்ம லாஸ்டா என்ன முடிச்சிருப்போம்னா, ஸ்டோரியே மறந்துருப்பீங்க கிட்டத்தட்ட. லாஸ்ட் சீன்ல வந்துட்டு இதுல இருந்திருப்பீங்க, ஜிம்மி வந்து ஹக் பண்ணியிருப்பான், தென் லைட் ஏறிட்டு வந்திருப்பாங்க. இந்த சைடு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு உங்களா தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவன் வந்துட்டு கேண்டில வச்சுட்டு, என்ன பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டான். நீங்க ஆமா நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்லியிருப்பீங்க. அதனால இருந்து கண்டினியூ பண்ணலாம். இமேஜினேஷன் நீங்க அடிக்காதீங்க. நீ நான் தனியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சா, பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஹக் பண்ணிக்கிட்டே சொல்றீங்க. விட்டு தங்கம், நான் உன்னை விட்டு எங்க போறேன், மாயனாலே அப்படின்ற மாதிரி உங்களை டைட் ஹக் பண்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்ற மாதிரி டைட் ஹக் பண்ணிருக்கீங்க. அப்படியே சோஃபால உட்கார வச்சுட்டு உங்க செஸ்டோட அவன் வந்துட்டு உங்களை சாய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். வெளியே செம்ம மழை பெய்யுது, ஒரு மாதிரி ரைனியா இருக்கு, செம்மையா இருக்கு. ஃபீலே ஒரு மாதிரி ஃபீல் குட்டுங்க, அந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி உங்களுக்கு பல்லான சாங்லாம் மைண்ட்ல வருது இல்ல? இந்த ரொமான்டிக் சாங்லாம் வருது இல்ல, மாலை மங்கும் நேரம், அடைமலை, அந்த மாதிரிலாம் சாங்லாம் உங்க மைண்ட்ல அப்படியே ரைஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க சாங்ல வர்றதுனால உங்க மைண்ட்ல அப்படி ஓடிட்டு இருக்கு சாங். இப்போ ஜிம்மி சைடு வந்தா அவங்கள ஹக் பண்ண மாதிரியே அப்படியே உட்காந்துட்டு ரேண்டமான எந்த விஷயத்தையும் பேசாம நான்லாம் அப்படியே ஹக் பண்ண அந்த ஃபீலோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த சைடு போலாம். அவ என்ன பண்ணிட்டு இருக்கானோ, எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்துட்டு தேடிட்டு இருக்கான். சிட்டி ஃபுல்லா அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்க கசின்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் உயிரோட தான் இருக்காளா அந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. தேங் கூடவே இருக்கான் சங்கு கூட. தேங் வந்துட்டு சங்குக்கு பார்த்து கண்டுபிடிச்சிடலாமல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ட்ரை பண்ணுறேன், என் பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். 1 செகண்ட் கால் வருது. ஹலோ 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 314 ஸ்டேஷன். சார், நான் சங்குக்கு பேசுகிறேன். ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அப்புறம் டோல்கேட் போடுங்க. இந்த சிட்டியை விட்டு எங்கேயுமே யாருமே தப்பிக்கவே கூடாது. அவனோட ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த பொண்ணோட மிஸ்ஸிங் அந்த ஃபோட்டோவையும் நான் சென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் சார், எல்லா இடத்துலையும் ஃபேக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணோட உயிருக்கே ரொம்ப ஆபத்து. ப்ளீஸ் சார், அவன் சைக்கோ கில்லர், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சீரியஸாக பேசிட்டு இருக்கான். தேங்காய் கூட உட்காந்துட்டு சுற்றி தேடிட்டு இருக்கான். நைட் டைம் ஒரே மழை ரைனியா போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே வந்துட்டு இந்த காரும் ரன் ஆகி போயிட்டு இருக்கு. எங்க அவங்க சைடு வந்தா நீங்க ஜிமினா ஐ லவ் யூ அப்படின்றீங்க. அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்ன அப்படின்றான். ஐ லவ் யூ, என்னை விட்டு போயிட மாட்டேன்ல, நான் உன்னை ரியலாக லவ் பண்ணுறேன். நீ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் ஹாப்பினஸ் கொடுத்தாலும் என்னோட பிரீத் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. என் கசின்ஸ் எல்லாம் வான சொன்னாங்க, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என் மைண்டே கூட என்கிட்ட சொல்லிச்சு. பட் என் ஹார்ட் உன்னை மட்டுமே கேட்குதுடா.
ஏன்னு தெரியல ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, உன்னை விட்டு எங்கே போகிற, யூ அம்மா இன் ஒன்லி, யாருக்கு ஒன்று கொடுக்க மாட்டேன், யுவர் லாஸ்ட் பிரீத் இன் மை ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த லாஸ்ட் பிரீத் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் அவன் கையிலேயே நம்மளை வச்சுக்குவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஜிமினாவோட மைண்டில் உயிர் நான் தான் எடுப்பேன் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸ்மார்க்கோட ஹேக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த லவ் இருக்குடா. அவனும் லவ் பண்ணிட்டான். பட் நீங்கள் எதெல்லாம் எசக்கு பிசக்கா பண்ணீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவான், வேற ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஓகே. இப்போ நீங்க லக் பண்ண மாதிரியே உட்காந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு நீங்க பசிக்குதா, வெயிட் நான் போய் எடுத்துட்டு, எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டு போகாத ஜிமினா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. சரிவா 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில உங்க ஹேண்டையும் இன்னொரு கையில அந்த கேண்டிலையும் கையில வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா இப்போ வந்துட்டு டைனிங் டேபிள் கிட்ட போறான். நீங்க சமைச்சிருப்பீங்க. அந்த சமைச்சதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்துட்டு 2 பேரும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப லவ்லியா பேசுறோம். ராண்டமான விஷயம் என்னென்ன நடந்தது, எப்படிலாம் நீங்க அவனை லவ் பண்றீங்க, அண்டு அவன் எப்படிலாம் உங்களை பார்த்துக்குவான், நம்ம லைஃப்ல இதெல்லாம் பண்ணலாம், இத்தனை பேபிஸ் பெற்றுக்கலாம், இப்படிலாம் வாழலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், இதெல்லாம் வாங்கணும், நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க லைஃப் ஃபியூச்சரை பத்தி நிறைய பேசுறீங்க. அவனுக்கு வந்துட்டு ஹாப்பி தான்டா. அவன் வந்துட்டு ஓகே இப்படிலாம் நம்ம லைஃப் இருந்தா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மிஸ்ஸே பண்ணியிருக்க கூடாது, அந்த மாதிரி அவனுக்கே ஃபீல் வருதுடா நீங்க பேசுறது. நீங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இது மாதிரி நம்ம 2 பேபி பெற்றுக்கலாம், ஒன்று பையன் ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பையன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, நான் அந்த பொண்ணை விடவே மாட்டேன், கொஞ்சிட்டே இருப்பேன், நீ அந்த பையனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. அவனும் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன், எனக்கு பேபிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப கியூட்டா சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு 2 பேரும் அப்படியே ராண்டமான விஷயத்த பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு டக்குன்னு உங்களோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு, பேபி எப்பயும் போல என் பேச்சு நீ கேட்பதானே, என் கூட தான் நான் இருப்பேன், யானை வந்து கூப்பிட்றாங்கன்னு போயிட மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சீரியஸான டோனில் உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஜிமினா நான் உன்னை விட்டு எங்கே போயிட போகிறேன், யோமா எல்லாம் சொன்னல லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன்னு, போக மாட்டேன், யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், நான் உன்னை மேடாக நம்புகிறேன், என்னை பத்திரமா பார்த்துக்குவேன் ஜிமினா, லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூ டூ பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னுமே கரண்ட் வரல, மழை பெஞ்சிட்டே இருக்கு. நீங்கள் அந்த கேண்டிலை பக்கத்தில் வச்சுட்டே நீங்கள் டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், இன்னொரு கேண்டில் எடுத்துகிட்டு வந்து அதை பற்ற வச்சுட்டு ஹாலில் வச்சுட்டு அவன் அது பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஃபோன்லாம் இல்லை, உங்கள் ஃபோன் வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்கள் வீட்லேயே, அதனால உங்ககிட்ட உங்கள் ஃபோனும் இல்லை. நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே இல்லை, நீங்கள் இப்போ ஜிமின் கூட இருக்கீங்க அவ்வளோதான், ஓகேவா? நீங்கள் ஜிம்மின் கூட இருக்கிறதுனால எனக்கு ஃபோன்லாம் வேணாங்க, நான் அவங்க கூட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக வந்துட்டு டிஷ் வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட முடிக்க போகிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள உங்களை டைட்டான ஒரு ஹக் உங்களை பேக்லேருந்து கேரி பண்ணுது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நகராமல் அப்படியே நிற்கிறீங்க. முடிஞ்சுதா பேபி அப்படின்றான். முடிஞ்சது ஜிமினா, இன்னும் கொஞ்சம் அதை மட்டும் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பொண்டாட்டி அப்படின்றான். நீ என்ன இன்னொரு டைம் கூப்பிட்ட அப்படியே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்றீங்க. இப்போ உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே உங்க நெக்கலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு கோஸ் பம்ப்ஸ் ஆகுது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க. அந்த ப்ரீத் எல்லாத்தையும், அவனோட டச்சஸ், அவனோட ப்ரீத் எல்லாமே. நீங்க ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ஒரு குட்டி ஷார்ட்ஸும் ஒரு ஷர்ட்டும் தான் போட்டிருப்பீங்க, வீட்டில் தானே இருக்கீங்க, அது ஜிமினா கூட இருக்கீங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் ஷர்ட்குள்ளே அவனோட ஹேண்ட் வந்து வச்சு உங்கள் பாய் ஹிப்பில்
அவனோட ஹேண்ட் லைட்டாக ரப் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் உங்கள் நெக்லலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ண மாதிரியே சின்ன சின்ன பிக் தரான். ஜஸ்ட் பிக் தான். உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி கூசுது. சிமினா கூசுதுரா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கூசுதா பேபி, கூசுதா என் தங்க குட்டிக்கு, என் குட்டிக்கு கூசுதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ்ல உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே சொல்றான். அப்படின்றீங்க. நீங்க சிடுங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் மைண்ட்ல, கடவுளே எந்த பேராச்சும் என் லைஃப்பில் என்னை விட்டு போகவே கூடாது, லாஸ்ட் பிரீத் வரைக்கும் அவன் என் கூடயே இருக்கணும், அவனை எதுவும் பண்ண மாட்டேன், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு லவ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நீங்களே அவன் லைஃப் லாங் இருக்கணும், அவ்வளோதான். அவனுக்கு வந்துட்டு அவனை விட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். அதனால அப்படியே ஹக் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஒரே தேடல் வேட்டையா இருக்கு, எங்கேயுமே கிடைக்கல. அது எல்லா இடத்துலயும் போஸ்ட் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்க இருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, சிட்டியை விட்டு அவுட்டர். பட் இருந்தாலும் வெளியே போகணும்னா அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்தாலும் சுத்தி சிட்டி தான், எப்படியும் மாட்டிக்குவீங்க. ஆனாலும் அதனால வந்துட்டு வெளியே வரல. இப்போ சங்குக்கு வந்துக்கிட்டு, சார் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக அலர்ட் பண்ணிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சங்குக்கிட்ட ஒரு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கு அப்படின்ற மாதிரி தயாங் கூப்பிட்றான். சொல்லுங்க சார். நீங்கள் என்ன தயாங்கனே கூப்பிடுங்க, நான் சங்குனே கூப்பிட்றேன். ஓகே ஓகே தயாங் சொல்லுங்க. நம்ம சிட்டிக்குள்ளே தேடினா கிடைப்பானா எனக்கு தெரியலை. அவன் முன்ன டைம் இருந்த போதும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் அவனை பிடிச்சோம். பட் அவனோட பிளேஸ் எங்களுக்கு தெரியாது. அப்பாவுக்கு நிறைய வீடு இருக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில், அதனால எனக்கு எங்கே தான் இருப்பான்னு எனக்கு தெரியாது. நம்ம ஏன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தேடக்கூடாது அப்படின்ற மாதிரி தயாங் வந்து சீரியஸாக சொல்கிறான். ஓகே ஃபோர்ஸ் எல்லாம் வர வைக்கணும், சைக்கோன்றதுனால ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், சார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சங்குக் சொல்லிட்டான். ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ சார், சார் நான் சங்குக், சார் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருப்பான்னு ஒரு சந்தேகம் சார், கொஞ்சம் ஃபோர்ஸ் அனுப்பிவிடுங்க சார் ப்ளீஸ் சார். நாங்கள் பார்க்கணும்ல சார், சிட்டிக்குள்ளே வேறு பொண்ணுங்க காணாம போனால் ஏற்கனவே 4-5 பொண்ணுங்க அவன் கையில் சிக்கி செத்துருக்கு, இப்பயும் ஒரு பொண்ணு மாட்டிருக்கு சார். சார் ப்ளீஸ். ஓகே சார், பரவாயில்ல சார், அனுப்புங்க சார், ஒரு 20 பேராச்சும் அனுப்புங்க சார். ஓகே ஓகே சார். சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி. சரி சார். சார் ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணா. அங்கே ஒரு 10 பேர் தான் அனுப்புவாங்களாம். ஓகே பார்க்கலாம், நம்ம தேடலாம் அப்படின்ற மாதிரி தயாங் வந்து சொல்கிறான். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் அவங்க வந்துடுவாங்க, நம்ம தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிட்டியில் இருக்க சின்ன சின்ன ஃபாரஸ்ட் எல்லாம் இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மலையிலேயே மழையும் நிற்கிற மாதிரி இல்லை, சிட்டியில் முக்கால்வாசி இடத்துல லைட்டும் இல்லை. இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை இருட்டு வேறு, நைட் டைமு சுத்தம் முடியல, சம்மர் ரைனியாக இருக்குது. இங்க அப்படியே இங்கே வந்தா உங்களை அப்படியே கேரி பண்ணிட்டு அவன் ஸ்டேர்ஸில் ஏறிட்டு இருக்கான். இருட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் அவனுக்கு அப்படியே நிலா மாதிரி தெரியுது. உங்களுக்கு அவனோட ஃபேஸ் அப்படியே என் மூஞ்சி என்ன நிலா மாதிரி இருக்கா, உன் மூஞ்சி இருக்கு பா அப்படி இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க. அவன் நீங்கள் நட்சத்திரம்டி அழகுடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் நட்சத்திரமா கூட இருப்பேன், ஆனால் நிலா நீ தான். ஏன்னா நான் உலகத்திலே நீ மட்டும்தான் அழகா ஜொலிப்ப. நாங்கள் ஜொலிச்சாலும் உனக்கு முன்னாடி இருக்கும்போது நாங்கள் பெருசாக தெரிய மாட்டோம். நீ ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி சிக்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எதுனா சொன்னாலும் எனக்கு கரெக்ட் பண்ணத்துல இருக்கடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அது அப்படித்தான், அப்படி தோட்டம் வருது அப்படின்றீங்க. வரும் வரும் அப்படின்ற மாதிரி அவன் உங்களை தூக்கிட்டு போகிறான். இந்த ஜிம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜிம்னா விட இந்த ஜிம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதால உங்களுக்கு ஐ கேன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட
பெர்மனன்ட் மைண்ட்லேயே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராச்சுவல் ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க. ஒரு மாதிரி எப்பயுமே பறக்கிற மாதிரி, அந்த மாதிரி செம ஹாப்பிங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. ஏப்போ டோர் கிட்ட போயிட்டு அவன் அந்த டோரை அவன் லெக்கால ஒரு ஃபிஷ் பண்ணிட்டு உள்ள போகிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ஜிமினா அப்படின்றீங்க. வை அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறான். என்ன பண்ண போறீங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன பண்ணணும் மேடம்க்கு அப்படின்ற மாதிரி அவன் அகைன் கேட்குறான். எதுவும் வேணாம், அது தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏய் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் சத்தமாக சொல்கிறான். மிரட்டுற, நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்டோட உங்க ஃபேஸ் வச்சு மறைச்சிக்கிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அவன் நீங்கள் பயந்துட்டீங்களேன்னு நினச்சிக்கிட்டான். பயந்துட்டியாடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவன் வந்துட்டு சாரி சாரி சாரி, நான் அவனை பயப்பட மாதிரி பண்ண மாட்டேன் இனிமேட்டுக்கு, சாரி ஜிமினாவை மன்னிச்சிரு, ஐம் சாரி அப்படின்ற மாதிரி அவனோட ஒரு கையால் உங்ககிட்ட சாரி ட்ரை பண்ணுறான். ஆனால் உங்களை கேரி பண்ணிக்கிறது அவன் கேர் பண்ணிகிட்டே தான் இருக்கான். உங்களை அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் லெக் கிட்ட அவன் முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு அவனோட இயர்ஸில் கை வச்சுக்கிட்டு சாரி, நான் உன்னை இனிமேட்டுக்கு கஷ்டமே படுத்த மாட்டேன், பயம்புத்தவே மாட்டேன், என் கூட லைஃப் லாங் நீ இப்படியே இருப்பேன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ், முன்ன இருந்த ஜிமினா கூட வராது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் கன்ஃபார்ம் உன் கூட தாண்டா இருக்க போகிறேன், நீ ஏன் வந்ததுலேருந்து இதுவே கேட்குற, என் கூடவே இருப்பியா என் கூடவே இருப்பியான்னு, கன்ஃபார்ம் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. அவங்கள டைட் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இது போதும் பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனை ஹக் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டை அவன் ஹேண்டோட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பேபி சொன்னல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் டக்குன்னு அந்த ஷாக்கோட பார்க்குறீங்க. ரியலி ரியலி ஜிமினா நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா, நீ கேட்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், நான் ரியலாக தான் சொல்கிறேன், எனக்கு கூட ஹாப்பியாக இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குட்டி குட்டி பேபிஸை பெற்றுக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. நீங்கள் ஜிமினா ரியலாவா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, லைஃப் லாங் வாழலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள் அவனை பார்த்து. அவன் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி அவன் எடி ஷேக் பண்ணுறான். ஓகே அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் உங்கள் ஃபோர்ஹெட் நோ சைஸ்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். சின்ன சின்ன பிக் கொடுக்குறான். நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க, அவன் உங்கள் பக்கத்தில் உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் சின்ன சின்ன பிக் கொடுத்துருக்கலாம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ரொம்ப சிரிக்கலை, ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் நெக்கில் அவனோட ஃபேஸை வச்சு உங்கள் நெக்கில் சின்ன ஒரு இக்கி மார்க் கொடுக்குறான். அது உங்களுக்கு வலிக்க கூட இல்லை. அவன் பேபி வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அப்படின்றீங்க. வலிச்ச சொல்லு பேபி, நான் வலிக்காத மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வலிக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் நெக்கில் சின்ன சின்ன பிக்காக கொடுத்துட்ருக்கான். ஓப்பன் மவுத்தில் கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி லிக் பண்ண மாதிரி கிஸ் பண்ணுறான். அவனோட டங்க் உங்கள் நெக்லாம் பே ஆகுறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களை அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சு உங்கள் மேலே ஓவராகி வரான். நீங்கள் அவனை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. அவன் உங்கள் நெக்கு, ஜோலைன், லிப்ஸுன்னு செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் ஷர்ட் பட்டனை ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்லாம் அவனோட ஹேண்ட் வச்சுட்டு சின்னதாக ரொம்ப மைல்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கூஸ்பம்ஸ் ஆகுது. உங்களால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஸ்மைலி ஆகுது, ஷை ஆகுது. சிம்னா கூசுதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மூன் பண்ணுறதோட ஷையில் ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகிறதுல ஒரு மாதிரி கூசுறதுல தான் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் சிஸ்டில் அவனோட மவுத் வச்சு லிக் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினா அப்படின்றீங்க. ஐயோ வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
கிஸ் பண்ணிட்டு அப்படியே லோவர் கிட்ட போகிறான். அங்கேயே போயிட்டு உங்கள் ஷர்ட் ஸ்கர்ட் அல்ல உங்கள் கீழே போட்டிருக்கீங்க இல்லையா, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு மே அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். சின்னா கேட்குறியான்ட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை ஒரு மாதிரி ஷாக்கிங் ஃபேஸோட கேட்குறீங்க. நான் பண்ணட்டா, வேணானா வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு பப்பி ஐஸில் பார்க்குறான். அந்த இருட்டில் ஒரு மாதிரி மின்னல் வெளிச்சம்லாம் அடிக்கும் இல்லையா மலையில், அந்த இதில் பார்க்கும்போது அவன் ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நீ பண்ணு அப்படின்ட்டு அவன் உங்களை சிரிச்சுக்கிட்டே உங்கள் லிப்ஸில் ஒரு பிக் தந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். அந்த ஃபோர்ஹெட் கிஸ்லேயே உங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன், ஏன்னா யாரையுமே ஹர்ட் பண்ண முடியாது அந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, ரொம்ப அப்படியே தோணுது உங்களுக்கு, இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி. இப்போது அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பொறுமையாக இன்சைட் பண்ணுறான். உங்களுக்கு லைட்டாக ஸ்டார்டிங் பெயின் ஆகுது. பேபி வலிக்குதா வலிச்சு சொல்லு பேபி, நான் வேணா ஸ்டாப் பண்ணியத்தா. இல்லை ஜிம்மினா நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் எனக்கு வலிக்குது இல்லை, வெயிட் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே அப்படியே ஊவராகி உங்கள் ஃபேஸ் எல்லாம் சின்ன சின்ன பிக் கொடுத்துருக்கான். அவன் அசையக்கூட இல்லை. அங்கே உங்களுக்கு வலிக்குமோ இன்னொன்று, நீங்கள் ஒரு 5 minutes அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வலிக்குது உங்களுக்கு. 5 minutes கழிச்சு ஜிம்மினா பேபி நீ பண்ணு, அது ஓகே நான் பண்ணட்டா, உனக்கு வலிக்கல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எனக்கு வலிக்கல, நீ பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓகே சொல்கிறீங்க. ஆமாம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறான், நீ ஸ்பீடாகவே பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி நார்மலான ஸ்பீடில் பண்ணுறான். ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை, ஒரு மாதிரி ஈகரா அப்படிலாம் இல்லை, நார்மலாக ஒரு ஸ்பீடில் பண்ணுறான். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க, மூன் பண்ணுறீங்க. அவனும் செம்மையாக மூன் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கும் செம்மையாக ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை யார்ட்டையும். அவன் மைண்டில் வர்ற ஒரே விஷயம், இவ தானே அது, என் லைஃப்பில் காட் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அந்த மாதிரி யோசிச்சுட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட எண்ட் ஆக போகுது. நீங்கள் வந்துட்டு சின்ன ஸ்பீட் பண்ணடா ப்ளீஸ், ஸ்பீட் பண்ணடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் ஓகே ஓகே பேபி வெயிட் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்பீட் ஏற்றுறான். அவனுக்குமே ஹைப் ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுறான். தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. இப்போது அப்படியே இந்த சைடு வந்தா சங்குக்கு இருந்துக்கிட்டு, நம்ம தப்பாக என்ன தேடிட்டு இருக்கோம்மா, ரொம்ப தேடிட்டோம், இங்கே டென்ட் போடலாம், இங்கே வெயிட் பண்ணுவோம், மார்னிங் ஆரம்பிக்கலாம், செம்ம மழை பெய்யுது, இந்த மழையில் தேனா கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் பேர் தான் எப்படி தேடணும் இல்லையா, அதனால தேங்கிட்டு ஓகே மிஸ்டர் சங்கோக் நம்ம பேசாமல் இங்கே டென்ட் போடலாம், தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அஞ்சு பிகனியூ இதோட பார்த்து முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்த்து போகிற லவ்யாலே டேக் கேர், எழுத பார்த்துக்குங்க. அப்புறம் நான் சொதப்பேர் தான் மன்னிச்சிருங்க, அண்டு வாய்ஸ் என்ன மாறிடுச்சுன்னா மன்னிச்சிருங்க. தென் பேக்ரவுண்ட் நாய்ஸும் ஓகேவா. பராமேஷ்.